where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னை நந்தம்பாக்கத்தில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடக்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தடையின்மை சான்று வழங்கப்பட்டு 2688 நபர்கள் பட்டா பெற்றிருக்கிறாங்க. இதே போல நம்ம அரசோட உழைப்பால தொழிற்பேட்டையில தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள்ல சிலவற்றை சொல்லணும்னா, இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில 2வது இடம். இந்திய அளவில் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில 17.66 விழுக்காட்டோட 2ஆம் இடம். தமிழ்நாட்டோட தொழில் முனைவோர்ல பெண்களுடைய பங்கு 30 விழுக்காடு. இன்னும் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்கள் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் தான், அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரிகிறாங்க. 2024-25 ஆண்டுல $30.50 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்திய அளவில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஏற்றுமதியில முதல் 4 மாநிலங்கள்ல 2021-22 ஆண்டில் இருந்து தொடர்ந்து ஏற்றுமதி மதிப்பு அதிகரிச்சுட்டு வருத ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். தொழில் வளர்ச்சிக்கும் தொழில்துறையினருக்கும் தொழிலாளருடைய நலனுக்கும் என்னவெல்லாம் தேவைன்னு உன்னிப்பாக கவனிச்சு செயல்படுவதற்கு காரணத்தால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. பல்வேறு சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 59,915 புதிய தொழில் முனைவோருக்கு 2,031 கோடி ரூபாய் மானியத்தோட 5,209 கோடி 51 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால தொழில் வளர்ச்சி தான். அதுலேயும் MSMEக்குன்னு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதனாலதான் நாட்டிலேயே முதலா 2008ஆம் ஆண்டிலேயே MSMEக்குன்னு தனிப்பட்ட பாலிசியை வெளியிட்டோம். அதேபோல் கடந்த 4 ஆண்டுகளில் முதலீட்டு மானியம், மின் மானியம், ஊதிய பட்டியல் மானியம், பின்முனை வட்டி மானியம்னு பல்வேறு இனங்கள்ல 19,931 MSME நிறுவனங்களுக்கு 1,381 கோடியே 91 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கியிருக்கிறோம். வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல வேளாண்மைக்கு அடுத்த இடத்துல MSMEக்கள் தான் இருக்கு. எனவே இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு வருது. சென்னை மற்றும் மதுரை வசதியக்கள் குழுக்களை 2ஆ பிரிச்சு புதுசா வேலூர் மற்றும் தூத்துக்குடி வசதியாக்கள் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மூலமா 794 MSMEக்களுக்கு வரவேண்டிய 127 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கான குறிப்பான கடன் உத்தரவாத திட்டத்தை 2022 நான் தொடங்கி வச்சேன். அது மூலமா இதுவரைக்கும் 42,278 MSMEக்களுக்கு 7,578 கோடி 53 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியமான தேவை மின்சாரம் தான். தமிழ்நாடு மின்சாரத்துறையால் இப்போ வசூல் செய்யப்படுகிற தொகையான ஒரு யூனிட்டுக்கு ₹7.65 என்பது சராசரி விற்பனை அடக்க விலையை விட குறைவு. பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட அனைத்து வகை நுகர்வோருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிக குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குகிறது. இருந்தாலும் MSME நுகர்வோரோட கோரிக்கை ஏற்று
குறைந்த அழுத்த தொழிற்சாலைகளுக்காக உச்ச நேர நுகர்வுக்கான மின் கட்டணத்தை 25 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக குறைச்சோம். இதுக்காக 607 கோடி 63 லட்சம் ரூபாய் கூடுதல் மானியமாக வழங்குறதில் இந்த தருணத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இதுக்காக நடப்பாள் நிதியாண்டில் 350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தென்னை நார் தொழில் கொள்கை, தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கைன்னு எல்லா தொழில்களையும் கவனம் செலுத்தி முன்மாதிரி முயற்சி அனைத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்இக்களோட பங்களிப்பை கருத்திலே கொண்டு இந்த நிதியாண்டில் இந்த துறைக்கு 1918 கோடிய 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 3617 கோடிய 62 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம அரசுல அதை விட 2 மடங்காக இப்ப வரைக்கும் 6626 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். இங்க நிறைய தொழில்துறையினர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த கூட்டமைப்போட தலைவர் தொடக்கத்தில் உரையாற்றினப்போ ஒரு கோரிக்கை வச்சாரு. நிச்சயம் அது பரிசீலிக்கப்படும். கோரிக்கை வைத்த அவருக்கு மட்டுமல்ல, அதை கேட்டுக் கொண்ட உங்களுக்கும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க தொழில முன்னேற்றம் காணணும். தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அதுக்கு உங்களுக்கு துணையா நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை நந்தம்பாக்கத்தில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடக்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். அதனை பார்த்தோம். திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தொழில்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.